பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்து நிற்கின்றே. முன்னும் பின்னும் நேருக்கே நேருக்கே சுற்றி என்னை சூழ்ந்து நிற்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமது தியானத்திற்காக கொடுக்கின்றவருடைய வார்த்தையானது நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம். நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களே ஆனால் உங்களில் தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தைகளை மறப்பதும் அவருடைய கட்டளையின்படி நடக்காமல் போவதும் ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போவதும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதான விளைவுகள் மிகவும் பயங்கரம். அதை முன்னாலே கர்த்தர் சொல்லிட்டார். நீங்க என் வார்த்தையை கை கொண்டா என் நாமம் விளங்குற அந்த தேசத்துல என் பேரை போட்டிருக்கிற நீங்க வாழற அந்த நாட்டின் மேல உங்க பேரை போட்டு நீங்க கட்டுற வீடு வேற, ஆனா நான் என் பேரை போட்டு கொடுத்த நாடு இருக்குது பாரு, அது வேற. அப்போ என் நாமம் விளங்குற அந்த நாட்டில் நீங்க வாழணும்னா அதற்கு தகுதியே நீங்க என் கட்டளையும் கற்பனைகளும் கை கொண்டா இந்த நாட்டில் வாழ்வீங்க. ஆனா நீங்க கை கொள்ளனா உங்களை சிதறடிப்பேன். இப்போ சிதறடிக்கப்பட்ட இடங்களிலிருந்து என் நாமத்தில் பிரியமான நீங்க என் கற்பனைகளை கை கொண்டீங்கன்னா, நீங்க அவைகளின்படி செய்வீர்களே ஆனால் இப்போ அந்த இடத்துல நீங்க இருந்த வானத்தின் கீழே எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் என் நாமம் விளங்குற அந்த ஸ்தலத்திற்கு நேரான அவங்களை கொண்டு வருவேன். அதனாலதான் ஏன் நமக்கு ஆலயம் மிகவும் முக்கியம்னா, ஆலயம் தேவனுடைய நாமத்தை விளங்கச் செய்கிற இடமா இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்முடைய சுகம் நம்முடைய பாதுகாவல் இருக்கிறது. ஆகையால் அன்பானவர்களே, ஆண்டவர் என்றைக்கும் அவர் பிரியமால தான் வார்த்தையை மறக்க மாட்டார். அவர் வார்த்தையின்படி நடக்கிறவர்களையும் மறக்க மாட்டார். அவர் வார்த்தையின்படி வாழ்வோம். எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். உங்களை பிரியமானவர்களே உங்கள் குடும்பங்களோடு சேர்ப்பார். நீங்க சுகமா வாழ்வீங்க. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். உமது ஜனம்தான் உமது கற்பனைகளை மறக்கும் பொழுது அவர்கள் சிதறடிக்கப்படுகிறார்கள், சிறையிருப்புக்கு உட்படுகிறார்கள். ஆனால் உமது கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது சிதறடிக்கப்படுகிற இடத்திலிருந்து சேர்க்கப்படுகிறார்கள். அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் நீர் மாற்றுகிறீர். அவர்களுக்கு சந்தோஷத்தை தருகிறீர். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு உங்க நாமம் விளங்குற ஸ்தலத்திற்கு அவர்களை மீண்டும் கொண்டு வருவேன்னு சொல்லி உமது தாசனாகிய மோசேக்கு சொன்னதை இன்றைக்கும் நிறைவேற்றுகிறவர். உன் ஜனங்களை கர்த்தர் அப்படியே நீங்க ஆசீர்வதித்து உங்க நாமம் விளங்குறதற்கு ஏதுவான பணிகளிலே ஸ்தலங்களை கட்டுகிறதிலே உன் பிள்ளைகள் ஆன்ற எழும்ப கர்த்தர் கிருபை செய்யும். தேவன் அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். அல்மீர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
ஆராய்ந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்து நிற்கின்றே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் அநேக நன்மை கொண்டு வரட்டும்.